மே மே கமின் கமின் மேம். மேம். எஸ் கமின். இன்னைக்கு எக்ஸாம், நீ எனக்கு சொல்லி தரியா? எக்ஸாமில் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? நீ படிக்கும்போதே கேட்டதுன்னா சொல்லி கொடுத்துருப்பல்ல. நான் அடுத்த எக்ஸாம் வந்து படிக்கும்போது வா சொல்லித்தரேன். எக்ஸாமில் வந்து கேட்காத, அது நல்ல பழக்கம் இல்லை, கோச்சிக்காத. எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம். நன்றி மேம். தர்ஷினி, நேற்று நடந்த எக்ஸாமில் என்னை சொல்லித்தர சொன்னல, நான் உனக்கு சொல்லித்தரல. இப்போ வா, சமையலுக்கு எக்ஸாம் நம்ம படிப்போமா? ஃபஸ்ட்டு 2 மார்க்கு பார்த்துக்கோ. திருஞான சம்பந்தருடைய குறிப்பு வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. அவர் வந்து எத்தனை திருமுறை எழுதியிருக்காருன்னா 2 திருமுறை எழுதியிருக்காரு. முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை எழுதியிருக்காரு. அதில் வந்து அந்த முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை வந்து தொகுத்து 5 மார்க்கில் கேட்பாங்க. திருஞான சம்பந்தர் குறித்து எழுதுகன்னு சொல்லி 10 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? அதுலேருந்து ஒரு 5 பாட்டு 6 பாட்டு படிச்சுக்கோ. அடுத்து திருநாவுக்கரசரும் 2 மார்க்கில் கேட்பாங்க. அவர் வந்து 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை எழுதியிருக்காரு. அதில் அப்படியே பார்த்துக்கோ. நல்லா படிச்சுக்கோ. இந்தாங்க உங்கள் டெஸ்ட் பேப்பர்ஸ். நீ சொல்லி கொடுத்தது எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம். சரி தர்ஷினி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே படிப்போம். உனக்கு என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேளு, உனக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? அபி, என்னாச்சு? ஏன் படுத்திருக்க? கிளாஸ்க்கு வரலையா? உடம்பு சரியில்லை. சரி அபி, நான் போகிறேன். இலக்கண வகுப்பு வேற. நான் போய் குறிப்பு எடுத்துகிட்டு வந்துட்டு உனக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம். நீ தூங்கு. நல்லிணக்கம் அப்படிங்கிறது இணக்கம் அப்படின்னு முதல்ல நான் என்னன்னு சொல்லிடுறேன். இணக்கம் அப்படிங்கிறது ஒருவரை ஒருவர் புரிஞ்சு நடந்துக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சுக்கிறது, அந்த மாதிரி வரும். இணங்கி போறதை தான் இணக்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 வகையில இருக்கும். தீய இணக்கமும் இருக்கு, நல் இணக்கமும் இருக்கு. நம்ம நல்லது மட்டுமே பின்பற்றணும் அப்படின்னு சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி நல்லதை மட்டுமே பின்பற்றினாதான் நமக்கு நன்மை கிடைக்கும். தீய வழியில நம்ம என்னைக்குமே போகக்கூடாது. பிறர் தீய வழியில சென்றாலும் அதை நம்ம தடுத்து நிறுத்தணும். நம்மளால முடிஞ்சதை செய்யணும். இணக்கத்துல வந்து நிறையவே சார்ந்து இருக்கு. பிறருக்கு உதவி செய்யறது, பிறரை நல்வழியில வழி நடத்துறது, நம்மளால இயன்றத இல்லாதவங்களுக்கு செய்யறது, இது எல்லாமே இணக்கத்துல தான் வரும். எல்லாமே நல்விதத்துல போனாதான் நல்லதே நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டா தானே சண்டை சச்சரவு இல்லாம நாட்டுல அமைதி நிலவும். இதனால பல நன்மைகள் இருக்கு. இதுதான் இணக்கம். ஓகே மேம். வணக்கம் வணக்கம் மேம். மேம். வணக்கம் பிள்ளைங்களா, உட்காருங்க. பரீட்சை வருது, நம்ம பாடத்தை பார்ப்போம். வகுப்பு ஸ்டார்ட் பண்ணுறேன். இவையே படுத்திக்கிட்டு இருக்கா? மேம், அவளுக்கு உடம்பு முடியல மேம். என்ன செய்யுது அவளுக்கு? அவளுக்கு ஸ்டொமக் பெயின் மேம். சரி, இப்போ நான் வகுப்பு ஆரம்பிச்சிருவேன். நீங்கள் கவனிப்பீங்க, அவள் எப்படி கவனிப்பா? மேம், நான் கவனித்து அவளுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுப்பேன் மேம். அவள் படிச்சுப்பா மேம். நல்லது. நேற்று இணக்கம்னா என்னன்னு கேட்டல, இதுதான் இணக்கம். இப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடையும் உதவி செஞ்சுக்கிட்டும் இருக்கணும். ஓகே மேம்.